தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 7 தக்காளி கட் பண்ணி இருக்கு, 3 பச்சை மிளகாய் கீரி இருக்கு, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு வந்ததும் தேவையான எண்ணெயை போட்டுக்கணும். பாத்திரம் நல்லா சூடு வந்தோடனே எண்ணெயை போட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடு வரணும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் வச்சுருக்க 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். எடுத்து வச்சிருக்க 3 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா நல்லா வெடிச்சு வரணும். அப்புறம் 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலை சேர்த்துடணும். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும் எல்லாத்தையும் சேர்த்து. வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி தொக்குக்கு எப்போதுமே வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி எடுத்து வச்சிருக்கிற 7 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. தேவையான உப்பு, வெங்காய தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காய தக்காளி வதங்கின இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். எல்லாம் வதங்கினோட தேவையான தண்ணி, தொக்குக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு, வெங்காய தக்காளிக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் கொதிச்சு வரணும். தண்ணியில் இப்போ வற்றி நல்லா தக்காளி தொக்கு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. தக்காளி தொக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இது சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். சப்பாத்தினாலே தக்காளி தொக்கு ரெடி.